ஒரு ஷாக்கான விஷயம் என்னென்னா, ஒரு முட்டையில் 10க்கும் மேற்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது. டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டா மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க. பட் இது உண்மையா இல்லை மார்க்கெட்டிங் மித்தா? இந்த வீடியோவில் முட்டை பற்றின ஃபுல் சீக்ரெட்டை ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக் நம்ம டெய்லி சாப்பிட்ற சிம்பிள் ஃபுட்டுன்னு நினச்சிருப்போம். பட் ஆக்சுவலி இது ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷனுடைய பேக்கேஜ். ஜிம் பீப்புள், டாக்டர்ஸ், டயட்டீஷியன்ஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஃபுட்டுனா அது முட்டை தான். பட் கொஸ்டின்ஸ் என்னென்னா, ப்ரௌன் எக் பெட்டரா, கண்ட்ரி எக் அதாவது நாட்டுக்கோழி முட்டை பெட்டரா, அப்படியும் இல்லைன்னா ஃபர்டிலைஸ்ட் எக் பெட்டரா, இல்லைன்னா எல்லா கடைகள்லையும் மலிவாக கிடைக்கிற டேபிள் எக் பெட்டரா? இப்போது எல்லாத்தையும் கிளாரிட்டியாக பார்க்கலாம். ஒரு எக்கோட வெயிட்டு அப்ராக்சிமேட்டாக 50 கிராம் இருக்கும். ஸோ அந்த 50 கிராமில் இருக்கிற நியூட்ரிஷன் என்னென்னன்றதை பற்றி பார்க்கலாம். அதில் இருக்க கேலரிஸ் பார்த்திங்கன்னா 70 கிலோ கேலரி இருக்கும். ப்ரோட்டீன் வந்து 6.3 கிராம் இருக்கும். ஃபேட் 5 கிராம் இருக்கும். கார்ப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0. ஸோ வைட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே இருக்குது. அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் கம்ப்ளீட்டாக ஃபுல்லராக இருக்குது. மினரல்ஸ் என்னென்ன இருக்குன்னா, அயன் இருக்குது, ஜிங்க் இருக்குது, கால்சியம் இருக்குது, செலினியம் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோலின் இருக்குது. அது 147 மில்லிகிராம் அதில் இருக்குது. இந்த கோலின் தான் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுற ஒரே ஒரு நியூட்ரியன்ட். சரி, எக்கை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று ஒயிட் பார்ட், இன்னொன்று எல்லோ பார்ட். ஒயிட் பார்ட்டில் ப்ரோட்டீன் தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும். எக் யோக் அதாவது எல்லோ பார்ட், இதில் வந்து வைட்டமின்ஸ், ஃபேட்ஸ், கொல்லின் எல்லாம் இங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ யோக்கை ரிமூவ் பண்ணினா ஹாஃப் நியூட்ரிஷன் வந்து போயிடும். ஸோ நிறைய பேர் வந்து யோக்கை சாப்பிடாம வெறும் ஒயிட் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ வெறும் ப்ரோட்டீன் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். யோக்கில் இருக்கிற வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ ஃபுல் எக் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியில் இருக்குது. ஒன்று டேபிள் எக்கு, இன்னொன்று ஃபர்டிலைஸ்ட் எக்கு, அண்ட் இன்னொன்று நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எது நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டேபிள் எக் இது வந்து நார்மல் கடையில் எல்லா கடைகள்லையும் மலிவான விலையில் கிடைக்கும். இது வந்து ரூஸ்டர் இல்லாமல் ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் கிடைக்கிற எக். பெண்களுக்கு மாதம் எப்படி கருப்பையிலேருந்து கருமுட்டை வெளியாகுதோ அதே போல் கோழிகளுக்கும் முட்டை வெளியேறும். இதுதான் வந்து டேபிள் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்டிலைஸ்ட் எக்னா சேவல் ஹென்னு கூட மேட்டிங் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிற எக்கு தான் ஃபர்டிலைஸ்ட் எக். இந்த எக்ஸை தான் வந்து சிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா 2 எக்குமே சேம் தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். சரி, நாட்டுக்கோழி முட்டைக்கும் ஃபார்ம்லேருந்து வர எக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டையோட எக் யோக் வந்து டார்க் ஆரஞ்ச் கலரில் இருக்கும். நல்ல டயட் இருக்கும். பிகாஸ் அது இன்செக்ட்ஸ், க்ரீன்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றதுனால எக் யோக் வந்து கொஞ்சம் நேச்சுரல் டயட் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் ஃபார்ம் எக்ஸில் பார்த்தீங்கன்னா எக் யோக் வந்து லைட் எல்லோ கலரில் இருக்கும். பிகாஸ் கண்ட்ரோல்டான ஃபீடு தான் அங்கே கொடுப்பாங்க. அதனால் லைட் எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் எக்கும் வந்து சீப்பு. பட் நாட்டுக்கோழி முட்டையோட எக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர். பட் ரெண்டுமே ஹெல்த்தி தான். எக்கு வந்து நம்ம தினமும் எடுத்துகிட்டே வந்தோன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னா, மசில் வந்து பில்டப் ஆகும், பிரெயின் இம்ப்ரூவ் பண்ணும், ஐஸுக்கு நல்ல பவர் கிடைக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லி சாப்பிட்டா பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் டெய்லி எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 முட்டை சாப்பிட்லாம். ஜிம்முக்கு போகிறவங்க ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 முட்டை சாப்பிட்லாம். கிட்ஸ் அண்ட் பெரியவங்க வயசானவங்க வந்து ஒரு நாளைக்கு 1 முட்டை வந்து சாப்பிட்லாம். பெஸ்ட்டு வே முட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பாயில்டு பண்ணி எடுக்கலாம், இல்லை ஹாஃப் பாயில் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றி ஆம்லெட் மாதிரி போட்டு எடுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறது, எக்ஸஸாக ஆயில் ஊற்றுறது, கூட வந்து பட்டர் சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் பாயில்டு எக் மட்டுமே எடுத்தாலே ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனை வந்து கெயின் பண்ணுவீங்க. பெரும்பாலும் முட்டை சாப்பிட்றதுனால ஒரு மித்து இருக்கும். முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும், கேஸ் ஃபார்மேஷன் ஆகுது, அதனால் மூட்டுகள் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. எக்கு சேஃப் தான் மோஸ்ட் பீப்புளுக்கு. பிகாஸ் லிவர் தான் வந்து கொலஸ்ட்ராலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ லிவர் வந்து பாடியை அட்ஜஸ்ட் பண்ணும். பிகாஸ் அது எக்ஸ்டர்னலாக இருந்து கொலஸ்ட்ராலை வந்து ரிசீவ் பண்ணுறதுனால லிவர் வந்து கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கும். ஸோ ஃபியர் இல்லாமல் சாப்பிட்லாம். ஒரு எக்கில் இருக்கிற நியூட்ரிஷனை டேப்லெட்ஸில் எடுத்தால் மினிமம் 5 to 6 டேப்லெட்ஸ் வேணும். பட் ஒரு முட்டையில் எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. ஸோ டெய்லி முட்டை சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் மெடிசன் அப்டேட்ஸ். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ.